ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லோட்டஸ் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸின்னு நினைப்பீங்க. பட் வந்து கரெக்டான பிளெண்டிங் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வராது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க தான் அந்த பிளெண்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் லோட்டஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போனால் ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரிம்சன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட். ஸோ இப்போ வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து லோட்டஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன்ல. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் லேயர் எப்போவுமே வந்து ஒயிட் தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் கோட் வந்து ஒயிட் தான் அப்ளை பண்ணணும். அது நல்லா ட்ரை ஆன அப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் லேயராக இன்னொரு ஒயிட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டேரெக்டாகவே ஒரே ஒரு கோட்டு மட்டும் ஒயிட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். பட் நீங்கள் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் லேயர் வந்து ஒயிட் வந்து கொடுத்துட்டு நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டு செகண்ட் லேயர் இன்னொரு தடவை ஒயிட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் நான் வந்து கோட்டிங் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் வந்து நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு என்ன ஷேப்புக்கு தேவையோ அந்த ஷேப்புக்கு வந்து நான் ஃபுல்லாகவே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க, வேறு கலர்ஸில் வந்து பெயிண்ட் பண்ண சொல்ல கண்டிப்பாக வந்து ஒயிட் வந்து கோட்டிங் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நீங்கள் வந்து எந்த கலர்ஸில் இது பண்ணாலுமே ஃபஸ்ட் கோட்டிங் வந்து நீங்கள் ஒயிட்டில் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் தண்ணியாக கொடுக்கலாம். ஓகேவா? ரொம்ப திக்காக கொடுக்காமல் கொஞ்சம் வாட்டராக மீடியம் ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான பிளெண்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு கோட் வந்து ஒயிட் வந்து போட்டு வச்சுருக்கேன்னா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரிம்சன் ரெட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலலாம் கலர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பெட்டல்ஸில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து கிரிம்சன் ரெட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு டைமும் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஒயிட் போகிறீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒயிட் கூடயே ரெட் எடுத்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பிங்க் ஷேடாக மாறிடும். ஓகேவா? ஸோ அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் தான் வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்ஸு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பிளெண்டிங் வந்து புரியும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து வெட் மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரஷ்ஷில் வந்து வாட்டரை டிப் பண்ணிவிட்டு நான் தொடச்சிட்டு இப்போது ரெட்டுக்கு பாதி ப்ரஷ்ஷும் ஒயிட்டுக்கு பாதி ப்ரஷ்ஷும் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ப்ரஷ்ஷை பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃப்ளாட் ப்ரஷ் அப்படின்னா கொஞ்சம் தட்டையாக இருக்குல்ல, ஒரு சைடு வந்து ரெட்லேயும் இன்னொரு சைடு வந்து ஒயிட்லேயும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். டார்க்கு லைட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போட்டேன்னா இப்போ வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகி உங்களுக்கு டார்க் ஷேடு லைட் ஷேடு கிடச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் பிளெண்ட் பண்ணணும். ஒரு சைடு வந்து ப்ரஷ்ஷை வந்து ரெட்லேயும் ஒரு சைடு வந்து நீங்கள் ஒயிட்லேயும் வச்சு பண்ண சொல்ல உங்களுக்கு பர்ஃபெக்டான பிளெண்டிங் வந்து கிடைக்கும். நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறீங்க. பிளெண்டிங் கரெக்டாக பண்ணல அப்படின்னா அந்த டோட்டல் லோட்டஸுமே உங்களுக்கு தப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பிளெண்டிங் வந்து கரெக்டாக பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து என்ன பிளெண்டிங் எங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியும். ஸோ வெட் மெத்தட் அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 2 பெயிண்ட்டை வந்து நம்ம ஒன்று சேர்க்குறது, ப்ரஷ்ஷு வந்து தண்ணியில் டிப் பண்ணி நம்ம வந்து கோட்டிங் கொடுக்குறது பேர் தான் வந்து வெட் மெத்தட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ரெட்டு கொடுத்துருக்கேண்ணா, இப்போ இந்த சைடில் நான் ரெட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடுறது வந்து ரெட்டில் தான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெட்டு போட்டு முடிச்ச அப்புறமா வந்து வாட்டரில் ப்ரஷ்ஷை வந்து டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னோடய ஷேடோ தெரியுதா, வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாதி ப்ரஷ் வந்து ரெட்லேயும் பாதி ப்ரஷ் வந்து ஒயிட்டில் வச்சு இந்த மாதிரி நான் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 கலர் வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆகும். ஸோ எங்கேயுமே வந்து ரெட்டு தனியாக ஒயிட்டு தனியாக உங்களுக்கு போட்ட பார்ட் வந்து தெரியாது. எல்லாமே ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணணும். எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிளெண்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தாலே தெரியும், நான் ரெட்டு தனியாக தான் போட்டேன், ஒயிட்டு தனியாக தான் போட்டேன். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு தனியாக தெரியாது, ஒயிட்டு தனியாக தெரியாது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக ஒரே இதில் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பிளெண்ட் பண்ண சொல்ல தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். நான் வந்து இந்த 2 கார்னரில் மட்டும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் லைட் பிங்க் கூட நீங்கள் ஆட் பண்ணி உள்ளே வந்து இது பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஒயிட் பார்ட் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த 2 சைடில் மட்டும் உங்களுக்கு ரெட் வந்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து சென்டர்லேயுமே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ப்ரஷ்ஷை வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா
இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹100 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. டெய்லி லைவ் கிளாஸ் எடுப்பேன், ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ₹100 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஜாயின் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து நம்பர் ஷேர் பண்ணுறேன். பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிட்டட் சீட் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? நிறைய சீட் வந்து நான் எடுக்கல. இது வந்து செகண்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஓவர். ஸோ செகண்ட் பேட்ச் வந்து லிமிட்டடான சீட் தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 5 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே ஸ்டெப் தான் அதே ப்ராசஸ் தான் நான் திருப்பி பண்ணுறேன். ஒயிட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெட் வந்து எங்கே இடத்துல வேணுமோ அந்த மாதிரி ரெட்டு நீங்கள் வந்து ரெட் வந்து நிறைய கூட அப்ளை பண்ணலாம். நான் வந்து அந்த கார்னர்ஸில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரஷ் வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு பாதி ரெட்லேயும் பாதி ஒயிட்லேயும் நீங்கள் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாதி வந்து உங்களுக்கு தெரியுதா கலர்ஸு ஒயிட்டு, லைட் பிங்க்கு, அதுக்கப்புறம் ரெட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தெரியும். எனக்கு வந்து இதுவும் வேண்டாம், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா இதுக்கு வர இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நான் நார்மலாக பிளெண்டிங் வந்து பண்ணிட்டேன்னா எங்கெங்கே தேவையோ நான் வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் என்னது அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும், பெட்டல்ஸ் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த முக்கியமான ஸ்டெப்ஸ் வந்து இப்போ தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு ரவுண்டு ப்ரஷ் எடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா 00. ஓகேவா? ஸோ 00 ப்ரஷ் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெட்டு வந்து திருப்பி அப்ளை பண்ணுறேன். இன்னொரு லேயர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இன்னொரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு சேம் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ்ஷை வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம். ஒரே ப்ரஷ்லேருந்து பாதி எடுத்திருப்போம். இப்போ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் வாஷ். ஓகே, இது பேர் வந்து செகண்ட் வாஷ். இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெட் பார்ட்குள்ளே மட்டும் நான் வந்து வாஷ் பண்ணுறேன். ஓகேவா? பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெப்த் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கலர்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். மற்ற பெட்டலில் கம்பேர் பண்ண சொல்ல இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். ஸோ இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸுக்கும் எல்லா ஃப்ளவர் எல்லா பெட்டலுக்கும் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து வாஷ். 2வது தடவை நம்ம கோட் கொடுத்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணதுக்கு பேர் வாஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டல்ஸாக ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஒயிட் அப்ளை பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து ரெட் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ரெட்டு கொடுக்கலாம். இதுவே நீங்கள் வந்து பிங்க்கு ஷேடில் கொடுக்கலாம், எல்லோ ஷேடில் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஆரஞ்ச் ஷேடில் கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஷேட்லேயும் கொடுக்கலாம். மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் பிளெண்டிங் வந்து நம்ம வந்து தாஞ்சூரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ்லலாம் போட சொல்ல ஈஸியாக இருக்கும் இந்த பிளெண்ட் பண்ண. நிறைய பேர் வந்து பிளெண்டிங் வந்து தப்பு பண்ணுறீங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஓகேவா? ஸோ ஒயிட் கூட அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபினிஷிங் நீட்டாக வரணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி இதில் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் ரெட் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் ரெட் அப்ளை பண்ணிவிட்டு பாதி ரெட்டு பாதி ஒயிட்டில் வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஒரேடியாக நீங்கள் வந்து நிறைய தண்ணி எடுத்துட்டாலுமே உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க மிஸ்டேக்னால் ப்ரஷ்ஷில் வந்து நிறைய வாட்டர் எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஓகேவா? தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எனக்கு நிறைய பிங்க் ஷேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ரெட் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 000 ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து உங்களுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ அவுட்லைன் கொடுக்குறது நீங்கள் மெரூன் கூட கொடுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப டார்க் வேணாம், எனக்கு வந்து சட்டில்டாக இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. நான் அதனால் ரெட்டையே வந்து நான் திருப்பி அவுட்லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெரூன் கொடுக்கலாம். ரெட்டுக்கு வந்து மெரூன் வந்து அவுட்லைனாக கொடுக்க சொல்ல உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இல்லை எனக்கு கோல்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து 3D அவுட்லைனர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 3D அவுட்லைனர்லாம் கூட கொடுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸில் போட சொல்ல உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஸோ அவுட்லைன் கொடுக்க சொல்ல மெலிசாக கொடுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இது வந்து காஞ்ச அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒயிட் வந்து நல்லாவே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து அந்த ஒயிட் போர்ஷன் வந்து உங்களுக்கு லுக்காக தெரியாது. காய தான் உங்களுக்கு லுக்கு தெரியும். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரிக்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கிளாஸ் ஃபுல்லாக இது பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? கீழே கமெண்ட்டுன்னு ஜாயின் பண்ணாலே நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்து நான் முடிச்சிடுறேன். கீழே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து 3D அவுட்லைனரை வச்சு நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட 3D அவுட்லைனர்னால் 3Dயில் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா கோல்டு பெயிண்ட் அந்த மாதிரி கொடுக்கலாம்.